நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்து நயவச்சக்கமே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. காட்டுறேன், ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து யாசிம் பேசுகிறேன் இந்த மீடியாவிலிருந்து. இந்த பதில் வந்து இந்த விபச்சார டிவி ஒரு பேச்சு நடத்தினுச்சு. என்ன டிவி? விபச்சார இந்த திரை டிவி, இந்த ஆசிஃப் அஸ்லம் என்ற நாதாரியோட அந்த டிவியில் இது நடத்தினவருக்கு வந்து பேட்டி காண்றவருக்கு அவனுக்கு நாட்டு சட்டமும் தெரியாது, மார்க்க சட்டமும் தெரியாது. மார்க்க சட்டமும் நாட்டு சட்டமும் தெரியுமா இருந்தால் அவர் கேட்டிருக்கணும். இவன் சொல்றான், அந்த அம்ஜத்தும் சொல்றான், இவனும் சொல்றான், நிர்வாகத்துக்கு பிரச்சனையும் இல்லையாம், புள்ளைகளை காட்டுறது. மற்றது பெற்றாருக்கு பிரச்சனையும் இல்லையாம், உலமாக்களுக்கு பிரச்சனையும் இல்லையாம். ஆனா இவன் யோசிக்கணும், அந்த புள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு பிரச்சனை, இது நாட்டு சட்டத்துக்கு பிரச்சனை, மார்க்க சட்டத்துக்கு பிரச்சனை. அப்ப இது ஒன்றையுமே திருப்பவன் வந்து அதுக்கு இவன்கிட்ட கேள்வி கேட்கல. என்னன்னு சொன்னா, இவன் காசி கொடுத்துத்தான் கூட்டிட்டு வந்து அவனை கதைக்க வச்சுக்கிறான், அவன் சொல்லித்தான் இவனை பேச வைக்கிறான். இவனுக்கு தெரியா நாட்டு சட்டத்தோடு இவனுக்கு கலரே இராது. அதே நேரத்துல அம்ஜத்தேன் தெரியுமா, இவன் இவ்வளவு இந்த திருடனை வச்சுட்டிக்கிறான். அம்ஜத்துக்கும் இவனுக்கும் பெரிய ஒரு திருட்டுத்தனம் நடந்திருக்கிற. எந்த கையில இருக்குது, நான் SCIB குருநகல்ல என்ட்ரி போட்டு வழக்கு போட்டு நான் தான் எல்லாம் முடிச்சு வச்சுக்கிறேன், வழக்கு நம்பர் சொல்ல வேணுமென்ற நான் அனுப்புவேன். அம்ஜத்த அக்கௌண்ட்ல இருந்து 12 லட்சம் வெள்ளம் பெட்டியில ஒரு பொம்பளை எடுத்திருக்கிறா களவுல. அப்ப அம்ஜத் அக்கௌண்ட்ல இருந்து வெள்ளம் பெட்டி பொம்பளை ஒன்று களவுல எடுக்கிறான்னு சொன்னால் வெள்ளம் பெட்டி கொழும்புல தொடர்பு வைக்கிற இவனுக்கு தானே. சரி, அதை எதுக்கு எனக்கிட்ட வந்து சொன்னான், மாறுங்களே நான் குடும்பத்தோடு உம்ரா போறதுக்கு வச்சிருந்த காசு, இந்த காசை வந்து இப்படித்தான் இந்த யார் எடுத்தோ தெரியாது, இதை கொஞ்சம் தேடி எனக்கு இந்த செஞ்சுதாங்கண்டு. அப்ப நான் கூட்டிட்டு போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கோர்ட் ஆர்டர் எல்லாம் எடுத்து தேடி பார்த்தால் வெள்ளம் பெட்டி இருந்து ஒரு பொம்பளை எடுத்துக்கிறேன். அவள் வெளிநாட்டுக்கு மாறிட்டா, இப்போ வரன் பண்ணி வச்சிக்கிறேன், இப்போ வழக்கு அதை நான் தான் ஈடுபட்டிக்கிறேன். அப்ப அந்த 12 லட்சம் போயிட்டு ஒரு 2-3 கிழமை போவல்ல உம்ரா போறதுக்கு வச்சிருந்த காசு இருந்தாரு. திரும்ப குடும்பத்தோட ஒரு 25 லட்சம் மட்டும் செலவழிச்சு உம்ராக்கு போறாரு. இவருக்கு எங்கால காசு? இவர் காணி வித்தவரா? இல்ல வேற சரி வேற பெரிய வியாபாரம் பண்ணி இவர் செய்யறாரா? இவனும் இவன் 2 பேரும் இந்த மதரசா உள்ளுக்கு தான் இருந்துட்டு மக்களோட ஏமாத்தி இந்த புள்ளைகளை காட்டி வியாபாரம் நடத்துற. இந்த காசு தான் இவன் இதை விட எவ்வளவு எடுக்கிறாய்க்கும், எவ்வளவு ரகசியமான முறையில் இவன் 2 பேர்ல இந்த காசு இருக்கும். அப்ப இதுக்காக வேண்டிதான் இவன் மானம் மரியாதை எது போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் வாப்பாவை கேவலப்படுத்துறான், உம்மாவை கேவலப்படுத்துறான், அது சொல்லியும் அவன் அதுள்ளுக்கு வச்சு தீக்கிறான்னு சொன்னால் இவன் காசிக்காகத்தான். இவன் எது போனாலும் எனக்கு பரவாயில்ல, எது நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல. முனாஃபிக், இப்ப அவன் நேற்று ஒரு வீடியோ போட்ட சிங்களத்தால முனாஃபிக் உண்டு. ஆனா முனாஃபிக்ன்ற தன்மை அவனுக்கு தெரியுமா? முனாஃபிக் வந்து ஏமாத்துக்காரனே. சிங்களத்துல சொல்றோம் பிறந்து கிடக்குறான் கவுது வச்சனமா இருக்கும் கவுது. அப்ப தனிக்கிற முனாஃபிக் பேர் அவர்கள் செஞ்சுட்டு அடுத்தவனுக்கு முனாஃபிக்ன்றானோள். அப்ப இவனால என்ன செஞ்சால் நல்ல, இவனால கேட்கிறவன் இதுகளை கேட்கிற ஏமாறியல் நினைச்சிருக்கிறான். இவன் சொல்றான், இவரை கொலை 20 பிள்ளையாம இருந்தது, அதையும் கேட்டுக்கொண்டு இந்த பட்டம் இந்த மக்க நீக்கிறானே. இவன் வந்துதானா ரவுலத்துள்ள உலகறிய செஞ்சது. ஆனா உலகறிய வந்து சிப்பத்துள்ள மௌலவி, அதுக்கு முந்தி இருந்த மௌலவிமார்கள், அதுக்கு பிறகு இருந்த மௌலவிமார்கள், எங்கட அப்துசலாத்திரத்தெல்லாம் உலகறிய செஞ்சுட்டாங்க. உலகறியண்ட பட்டமளிப்பு விழாக்கள் செய்யக்கூட வெளிநாட்டில் இருந்து பிரமுகர்கள் வந்துதான் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்துறது. ஹாரூன் பாய் எல்லாம் எங்கட வெட்டிங் ரிங் ரைசாஜியார் அவங்க எல்லாம் உலகறிய செஞ்சுட்டாங்க. அவங்க தான் செஞ்சது. அவங்க செஞ்சத இவன் வந்து பிரயோஜனம் அடைச்சிட்டிருக்கிறான். மற்ற 20 புள்ளன்றான். அவன் வர கதையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறானே. அவன் வரும்போது 65-70 புள்ள மட்டும் இருந்து 65க்கு மேல இருந்த புள்ளகள். இவன் சொல்றான் 20 புள்ளதான். இவன் கடைசியில செல்லுவான், இந்த காணியின் தந்தது நான் தான், இந்த பில்டிங் எல்லாம் காட்டினே தான். இதையும் கேட்டுக்கொண்டு இந்த மக்கேனோல், இந்த ஊர்ல இருக்கிற மொக்கேனோலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறானோட சரியான ஒரு தெம்புள்ளவனா இருந்தால் இவன் அன்றைக்கே அடிச்சு வரட்டணும். இவன் இதை கேட்டோன்னே அடிச்சு வரட்டிக்கணும். எவ்வளவு கேவலப்படுத்துறான், அவமானப்படுத்துறான் இந்த ஊரை. இவன் தான் எல்லாம் செஞ்ச மாதிரி. இதுக்கு நல்ல செருப்படி நாங்கள் அடிப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் சட்ட நடவடிக்கை நான் எடுத்துட்டு அவன் சொல்றான் தானே, சட்ட நடவடிக்கை அங்க போ அங்க, அது கணக்கா நடக்கும். உங்களால் என்னட்ட நீங்களும் அவனுக்கு யார் அந்த பிறை டிவி அவன் இதில் எனக்கு இல்லாட்ட அவனுக்கு நான் கொடுக்குறேன். வந்து மாட்டிக்கொண்டால் அவனுக்கு நான் தக்க தருணத்துல சரியான பதிலை கொடுப்பேன். இவருக்கு நாங்கள் பதில் கொடுப்போம், கொடுத்து கொண்டு தான் நீக்கிறேன். இவன் நாங்கள் இல்லைன்னு நினைச்சிட்டு தடமாறுறான் போல. அவனுக்கு தெரியும் நான் எல்லாம் அவதானிச்சு கொண்டு தான் நிற்கிறேன்னா. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.
அனுப்பி இப்போ நாய் வேலை என் வீட்டுக்கால அனுப்பிக்கிறானோ இதுக்கு போய் உங்களோட மனுஷன் சொல்லலாம்